வர்த்தக வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்துவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் விபத்துக்களை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு என்ன விழிப்புணர்வு தேவை என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். சாலைகள்லாம் சீரமைக்கப்பட வேண்டும். எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமாவும் சேறு சகதியுமாவும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு அப்புறம் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவினை பொறுத்துனா மட்டுமே இந்த அரசின் திட்டமானது 100% சக்ஸஸ். இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் சில இடத்துல இது கிடைக்காம இருக்கும். அந்த இடத்துல இல்லாமல் கிடைக்கிற மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோலர் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்கணும் இந்த கருவியை பொருத்துறதுக்காக. அதையும் தாண்டி சில பேர் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் பொருத்தலைன்னா அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வியூவில் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வண்டி சப்போஸ் பொருத்தாமல் இருந்தால் அது மன்னிச்சு விட்டு ஏதோ பெனால்ட்டி அந்த மாதிரி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். 3வது வாட்டியும் அதே மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறத எங்களுடைய ஒப்பீனியன். யாரும் செய்யணும்னு நினைச்சோ எதிர்பார்த்தோ செய்யறதில்லை. அது தானாக நடக்கிற ஒரு விஷயமா மாறி போன மாதிரி நமக்கு ஒரு மமதை தெரியுது. ஆனால் அது உண்மை அல்ல. ஸோ இந்த மாதிரியான கட்டுப்பாட்டு விஷயங்கள் கண்டிப்பாக அதை தடுக்கும் முழுமையாக. அவங்க சட்டம் போடுறது நடைமுறைப்படுத்தணும். இன்னொன்று, அந்த திட்டத்தால் பல உயிரிழப்புகளை நம்ம தடுக்கலாம். முக்கியமாக சொல்ல போனோம்னா சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த வேக கட்டுப்பாட்டினுடைய விலையை நிர்ணயிக்கணும்.